சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கு காலையில தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சிபிஐ முன்பு விசாரணைக்கு ஆஜராகியிருக்காரு. முதல்ல சார், சிபிஐ எந்த அடிப்படையில விஜய்க்கு இந்த சம்மனை கொடுத்திருக்காங்க, இந்த விசாரணையோடைய இந்த ப்ராசஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கரூர் அந்த துயரச் சம்பவம், கரூர் கூட்ட நெரிசல் துயரச் சம்பவத்தை தொடர்ந்து கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அது அனைவருக்கும் தெரிந்ததே. அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணையை வேறொரு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என தவிக சார்பிலும் சரி, மற்ற இதர மனுதாரர்களும் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்திருந்தது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று சிபிஐ ஆனது இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். சிபிஐயில் இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் யூனிட், ACHQ 2 ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2 யூனிட் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு அந்த 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 யூனிட் ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் யூனிட்டோட 2 யூனிட் வந்து டெல்லி பேஸ்ட், டெல்லி தலைமை அலுவலகத்தில், சிபிஐ தலைமை அலுவலகத்தில் செயல்படக்கூடிய அந்த விசாரணை அமைப்பது. எனவே இந்த வழக்கை அங்கு பதிவு செய்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வழக்கில் சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன், அதே போல விஜய் பிரச்சார வாகனத்தின் ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளிடம் அவர்களுடைய தரப்பு வாதமும் பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் வழக்கின் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு விஜயிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விஜயிடம் அவர்கள் அதாவது தவிக நிர்வாகிகள் அவர்கள் கூறிய கருத்துக்களும், அதே போல காவல்துறை சார்பில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களும் இரண்டையும் முன்வைத்துதான் தற்போது விஜயிடம் அந்த விசாரணை வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனா சார், இப்ப விஜய் அவர்கள் வந்து என்ன பேசிஸ்ல அவர்தான் முக்கியமான நபர் அப்படின்ற அடிப்படையில அழைக்கப்பட்டிருக்காரா இதுல? விஜய் தான் இந்த கட்சி இந்த ஈவென்ட் நடந்தது தவிக கட்சியோட நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியோட முகமாக இருந்தவர், அந்த கட்சியோட தலைவரும், அந்த நிகழ்ச்சியோட முகமும் விஜய் தான். எனவே தான் விஜய்கிட்ட நீங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாம இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு உங்களால் நடத்த முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் முன்பே சொன்னது போல தவிக கட்சி நிர்வாகிகள் அவர்களுடைய ஒரு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறை சார்பிலும் ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இரண்டையும் முன்வைத்து தற்போது விஜயிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி விஜயிடம் அவர்கள் கேட்க நினைக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளில் முக்கியமானதாக முன்வைக்கப்படக்கூடிய கேள்வி, ஏன் டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த இந்த பிரச்சார நிகழ்ச்சி கரூர் மாவட்டத்தில் ஏன் ப்ரீபோன் செய்யப்பட்டு செப்டம்பர் 27ஆம் தேதி ஏன் நடத்தப்பட்டது? அதற்கான கேள்வியை முன்வைப்பார்கள் என்று தெரிகிறது. அதற்கான விளக்கத்தை விஜயிடம் அவர்கள் பெற நினைக்கிறார்கள். அதே போல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த கேள்வி கூட நீங்க வந்து புசி ஆனந்த்டையோ, ஆதவ் அர்ஜுனாட்டையோ, நிர்மல்குமார்ட்டையோ உங்களால கேட்க முடியும். ஆனால் ஒரு கேள்வியை விஜயிடம் மட்டுமே தான் கேட்க முடியும். என்னன்னா, விஜய் அந்த பிரச்சார வாகனத்துல மேல நிக்கிறாரு. பிரச்சார வாகனத்தின் மேலேறி நின்று அவர் மட்டுமே தான் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அந்த அந்த கரூர்ல அந்த நிகழ்ச்சியில. அப்போது விஜய்கிட்ட மட்டும்தான், விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் ஒரு சில கேள்விகள் கேட்க முடியும். ஏன்னா அந்த பிரச்சார வாகனத்துக்கு மேல நிற்கும் போது விஜயோட விசிபிலிட்டி என்னன்னு நேற்றைய தினம் அந்த அவரோட பிரச்சார வாகனத்தை கரூர் மாவட்டத்துக்கு எடுத்து சென்று, எங்க அந்த இது நடந்தோ அங்க எடுத்து சென்று அங்க ஒரு விசாரணை, ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் நடத்தப்பட்டது. தடை அறிவியல் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் விஜயோட ஹைட், விஜய் வந்து அந்த பிரச்சார வாகனத்தில் மேலேறி நிற்கும் போது அவருக்கு மேல இருந்து கீழே எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் டாப்ல நின்று பாக்குறார், மத்தவங்க எல்லாம் கீழே நின்று பாக்குறாங்க. பட் விஜய்க்கு மட்டும் தான் மேல இருந்து பார்க்க முடியும். அந்த பிரச்சாரத்தை மேல இருந்து பார்க்கும்போது விஜய்க்கு அந்த வியூ தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில பேர் அங்க மயங்கி விழுகிறார்கள், தண்ணீர் கேட்கிறார்கள். தண்ணீர் கேட்கும் இடத்தில் விஜய் தண்ணீரும் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் கீழே என்ன நடக்குதுங்கிறது விஜய் கிளியரா தெரியும். ஏன்னா விஜய் மேல இருந்து பாக்குறார். எனவே விஜய்க்கு மேல இருந்து பார்க்கும்போது எங்கெங்க என்ன நடக்குதுன்னு கிளியரா தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கு ஒரு சில பேர் மயங்கி விழுகிறார்கள், அவர்களுக்கு தண்ணீரும் தேவைப்படுகிறது. அந்த தண்ணீரும் விஜய் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது என்பது விஜய்க்கு தெரியும். தெரிந்த பிறகும் ஏன் விஜய் அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தினார்? ஏன் பேசுறாரு? ஏன்னா பிரச்சாரம் ஆரம்பிச்சு ஒரு சில நிமிடங்களிலே தண்ணீர் கேட்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் தொடர்ந்து பேசுறாரு இல்லங்க. அந்த கேள்வி விஜய்கிட்ட மட்டும்தான் நீங்க கேட்க முடியும். ஏன்னா விஜய் மட்டும்தான் மேல இருந்து அதை பார்த்திருக்காரு. சோ மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும் போது,
கீழே தன் போய் மயங்கி விழுகிறார்கள். உங்களோட ஆம்புலன்ஸ் போகுது. நீங்களே ஆம்புலன்ஸ்க்கு வழியும் விட சொல்றீங்க. தண்ணீரும் குடுக்குறீங்க. அத தொடர்ந்தும் நீங்க ஏன் பேசுனீங்க? உங்களுக்கு கீழ நடக்குது என்னன்னு தெரியலையா? கீழ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்களா? இந்த கேள்வி விஜய்ட்ட மட்டும் தான் உங்களால கேட்க முடியும். வேற யார்ட்டயுமே கேட்க முடியாது. சோ இந்த மாரி ஒரு சில முக்கியமான கேள்விகள் விஜயிடமிருந்து விளக்கத்தை பெறுவதற்காக தான் இன்றைய தினம் விஜய்ட்ட இந்த விசாரணை நட நடத்தப்பட்டு வருகிறதாக நான் பார்க்கிறேன். சார் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது டிசம்பர் மாசத்துல நடக்க வேண்டிய இந்த பிரச்சாரம் வந்து ஏன் வந்து முன்னாடியே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, ஒருவேளை அது வந்து ப்ரீபான் செய்யப்பட்டதற்கு பின்னணியில அரசியல் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து சிபிஐ விசாரிப்பாங்களா? அது வந்து விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுமா? இல்லைங்க. ஒரு நிகழ்வுகளை ப்ரீபோன் பண்ணுவதும், போஸ்ட்போன் பண்ணுவதும் அந்தந்த கட்சியோட முடிவு. அதுல வந்து சிபிஐ நீங்க ஏன் ப்ரீபோன் பண்ணீங்கன்னு கேட்டா, இல்ல எங்களோட பிரச்சார ஸ்ட்ராட்டஜிக்காக, எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக நாங்க அத ப்ரீபோன் பண்ணணும்னு விஜய் சொன்னாங்கன்னா, அதுல நீங்க எதுவும் தப்பு கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு சம்பவத்திலுமேங்க ஒரு கிரிமினல் இன்டென்ட் இருக்கணும். ஒரு குற்றம் புரிவதற்கான ஒரு காரணம் அல்லது குற்றம் புரிவதற்கான ஒரு நோக்கம் இருந்தால் மட்டும் தான், நீங்க ஒருவருக்கு எதிராக ஒரு ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியும். விஜய் இந்த பிரச்சாரத்தை இது கரூர்ல நாங்க வந்து டிசம்பர் நடத்த வேண்டியது செப்டம்பர்ல ஏன் நடத்தணும்னா, எங்களோட அரசியல் ஒரு ஸ்ட்ராட்டஜியா நாங்க அத நடத்தணும்னு சொன்னா, அல்ல எந்த ஒரு குற்றம் எந்த ஒரு 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 குற்றம் புரிவதற்கான எந்த ஒரு நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. எங்க அது கிரிமினல் இன்டென்ட்டா மாறும்னா, அந்த டேட் மாத்துனதுலயோ, வேற எதுலயுமோ நமக்கு தவறு நடந்ததாக தெரியவில்லை. அதேபோல விஜய் சற்று காலதாமதமாக தான் வந்திருக்கிறார். அதுவும் வந்து விஜய் தரப்புலயும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். விஜய் வந்து 1000 சொல்லலாம். நாங்க 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டைம் கேட்டிருந்தோம். அதுல என்ன தப்பு? நான் 7 மணிக்கே வந்துட்டேனே, 7:30 மணிக்கே வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனால் விஜய் கட்சி சார்பில் 12 மணி அளவில் விஜய் அங்க வந்து பேசுவாருன்னு சொல்லி ஒரு ட்வீட்டும் போடப்பட்டு இருக்கிறது. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் அது ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார். தற்போது விஜய் கட்சி சார்பில், தாவேகா கட்சி சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க வெறும் எங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மட்டும் தான் நாங்க அந்த கருத்தை சொன்னோம். பொதுமக்களுக்கு சொல்லல அப்படிங்கும்போது, உங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு தான் நீங்க அந்த கருத்தை சொன்னீங்க. அப்ப 12 மணிக்கு முன்னாடி மக்கள் அங்க கூட ஆரம்பிச்சாங்கல்ல. நீங்க அங்க ஏன் திரும்பி போனீங்க? அங்க ஏன் அறிவுறுத்தல? சோ இந்த மாரி ஒரு சில கேள்விகள்லாம் வரும். எனவே அந்த டேட் மாத்துனது வந்து ஒரு பெரிய ஒரு 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 பிரச்சனையா இருப்பதற்காக அது ஒரு கேள்வியா வருமே தவிர, ஆனா அது ஒரு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியா இருப்பதாக தெரியவில்லை. எனக்கு இங்க எங்கெங்கெல்லாம் விஜய் கட்சி சார்பில ஒரு தெளிவான விளக்கத்தை சிபிஐட்ட குடுக்கணும்ங்கிறதுனா, இந்த டைமிங் தான். 12 மணிக்கு இங்க மக்கள வர சொல்லிட்டு, நீங்க 7:30 மணிக்கு தான் வர்றீங்க. அப்ப அந்த ஒரு 7 மணி நேரம் காலதாமதம். அங்க மக்கள் அவ்வளவு கூடியிருந்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சு குடுத்தீங்க? தண்ணீர், மற்ற இதர வசதிகள் நீங்க செஞ்சு குடுத்தீங்களா? அந்த கேள்விக்கான பதில் விஜய் தரப்புல இருந்து அவங்க கேட்பாங்க. அதேபோல நான் முன்பே சொன்னது போல, விஜய் மேல இருந்து பார்க்கும்போது கீழ என்ன நடக்குதுன்னு கிளியரா தெரியுது. ஆம்புலன்ஸ் 2 டைம் வந்து விஜய் கட்சி சார்பில வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் போகுது. அதுக்கப்புறம் தண்ணீர் பாட்டில் குடுக்குறாரு. அதனைத் தொடர்ந்தும் அந்த பிரச்சாரத்த விஜய் தொடர்ந்தார்னா, ஏன் தொடர்ந்தீங்க? உங்களுக்கு கீழ நடக்கிறது என்னன்னு தெரியலையா? சோ இந்த மாரி கேள்விக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு தெளிவான பதிலை, விளக்கத்தை சிபிஐ தரப்புல இருந்து எதிர்பார்க்கிறார்கள். எனவே தற்போது வரை அது ஒரு ஓப்பன் எண்டட் இன்வெஸ்டிகேஷனா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்பாக அ போலி அ காவல்துறை சார்பிலும் ஒரு சில பேர்ட்ட விசாரிச்சிருக்காங்க. தாவேகா கட்சி சார்பிலும் ஒரு சில பேர்ட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆ இந்த விஜயோட சம்மன்ல இருந்து இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகருதா? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருந்து வழக்கு விசாரணை ஒரு தரப்பை நோக்கி நகர்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். சார் இன்னொன்னு இந்த சிபிஐ அப்படின்ற ஒரு விஷயம் சென்ட்ரல் ஏஜென்சியின் பொழுது இதோட நம்பகத்தன்மை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா ஏற்கனவே வந்து இடி மீதும் சரி, ஐடி மீதும் சரி நிறைய விமர்சனங்கள் அப்படின்றது எதிர்க்கட்சிகளால முன்வைக்கப்படுது. இந்த சிபிஐ விசாரணை மூலமாக விஜய்க்கு பாஜக அரசாங்கம் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. நான் சிபிஐ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் புரொஃபஷனல் ஏஜென்சியா தான் என்னோட தனிப்பட்ட கருத்தா நான் பார்க்கிறேன். நீங்க அமலாக்கத்துறையோ, இன்கம் டாக்ஸையோ பார்க்கிறத கம்பேர் பண்றதோட சிபிஐ கொஞ்சம் ஓரளவுக்கு புரொஃபஷனலான ஏஜென்சிங்க. சிபிஐ எடுத்தோனையுமே ஒரு ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எவிடன்ஸ் இல்லாம சிபிஐ எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. சிபிஐ மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருக்கல சிபிஐக்குன்னு ஒரு ரிஜிடான மேனுவல் இருக்கு. இடிக்கு அந்த மாதிரி மேனுவலே கிடையாது. சிபிஐக்கு லேட்டஸ்டா 2020 ஒரு மேனுவல், அந்த சிபிஐ மேனுவல் 2005 இதுக்கு முன்னாடி ஒரு மேனுவல் இருந்துச்சு. அதை 2020 அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த மேனுவல் வந்து ரொம்ப ரிஜிடான ஒரு மேனுவல். சிபிஐ பொறுத்த வரைக்கும் கேஸ் கீழே வந்து தான் மேல டெவலப் ஆயிப்போம். கீழே ஐஓங்கிற ஒரு டிஎஸ்பி ரேங்க் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் டிஎஸ்பி, ஏஎஸ்பி 2 ரேங்க்ல ஒரு ஆஃபீஸர் தான் ஐஓ லெவல் ஆஃபீஸரா இருப்பாங்க. அவங்க தான் விசாரணை செய்வாங்க. விஜயிடமும் தற்போது கேள்விகள் கேட்கறது யார் கேட்பாங்கன்னா ஐஓ முகேஷ்ங்கிறது ஐஓ. அவர் தான் டிஎஸ்பி ரேங்க் ஆஃபீஸர். அவர் தான் அந்த கேள்விகளை கேட்பார். அவர் தான் நோட் போடுவார். ஒரு கேஸ விசாரணையின் அடிப்படையில இவருக்கு சம்மன் பண்ணலாம். ஏன் இவருக்கு சம்மன் பண்ணணும்னு அவர் ஃபைல் எழுதணும். இந்த ஆதாரம்லாம் இருக்கு. இதன் அடிப்படையில விஜய்ட்ட நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். எனவே விஜய்க்கு நம்ம சம்மன் பண்ணணும் ஒரு ஃபைல் அவர் ஃபைல் நோட் போடுவாரு.
அந்த ஃபைல் ஐஓட்டு வந்து அடுத்தது எஸ்பிட்ட போகும், எஸ்பில இருந்து டிஏஜிட்ட போகும், டிஏஜில இருந்து ஜாயிண்ட் டைரக்டர்ட்ட போகும், ஜாயிண்ட் டைரக்டர்ல இருந்து அடிஷனல் டைரக்டர், ஸ்பெஷல் டைரக்டர், அதுக்கப்புறம் டைரக்டர் வரைக்கும் போகும். ஸோ ஒரு ஃபைல் ஒருத்தருக்கு சம்மன் பண்ணும்போது கூட சிபிஐக்குன்னு அவ்வளோ ரிஜிடான ஒரு ப்ராசஸ் இருக்கு. சிபிஐ வந்து அப்படின்னா சிபிஐல வந்து அரசியல் காரணங்களுக்காக எந்த ஒரு வழக்கையும் கையாளாதான்னு கேட்டீங்கன்னா, சிபிஐயும் ஒரு சில வழக்குகளை அரசியல் காரணங்களுக்காக அவளும் கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்பேரிட்டிவா நீங்க வந்து இடி, ஐடியை கம்பேர் பண்ணும்போது சிபிஐ வந்து கொஞ்சம் நடுநிலையோடு நடுநிலைங்கிற வார்த்தை வேணாம், ப்ரொஃபஷனலா சிபிஐ வழக்குகளை விசாரிப்பார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கான காரணம் அந்த விசாரணை அமைப்போட கட்டமைப்பு அப்படி. கீழ இருந்து தான் நீங்க வந்து ஒரு 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 எந்த ஃபைலையும் நீங்க இனிஷியேட் பண்ண முடியும் போது அது பல இடத்துக்கு அந்த ஃபைல் போகும். அதனால கொஞ்சம் அதுல வந்து ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலா சிபிஐ செயல்படுவார்கள் என்பதான் என்னோட கருத்து. இப்போ இந்த 7 மணி நேரம் டிலே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த அடிப்படையில விஜய்க்கு ஒரு நெருக்கடியா ஏற்படுத்தும் இந்த விசாரணையில? விஜய்ட்ட அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா கேட்பார்கள். ஏன்னா, நீங்க வந்து 12 மணிக்கு நீங்க வரலாம் வந்து உங்க கட்சி சார்புல 2 ஒண்ணு புசி ஆனந்தோட பேட்டி ஒண்ணு, இன்னொன்னு ஒரு ட்வீட் ஒண்ணு இருக்கு. ஸோ 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, மக்கள் அங்க 10, 11 மணிலேருந்தே கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 7:30 மணிக்கு தான் வரீங்க. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க போற எல்லா கூட்டத்தையும் உங்களால உங்களோட டைம் கரெக்ட்டா உங்கனால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படி இருக்கும் பட்சத்தில், நீங்க அத சரி பண்ணியிருக்கலாமே! அல்லது மக்கள் காலையில 11 மணிலேருந்து மக்கள் உங்களுக்கு வெயிட் பண்றாங்க. நாமக்கல் கூட்டம் உங்களுக்கு எத்தன மணிக்கு முடிஞ்சுச்சு? 1 மணி, 2 மணிக்கே முடிஞ்சுன்னு வைங்களேன். எனக்கு எக்ஸாக்ட் டைம் தெரியல. ஒரு 2 மணி அல்லது 3 மணிக்கு முடிஞ்சுன்னு நான் வச்சுப்போமே நாமக்கல் கூட்டம். ஸோ நாமக்கல் கூட்டம் 3 மணிக்கு முடிஞ்சப்பவும், உங்களுக்கு நீங்க மறுபடியும் கார்ல உங்க பிரச்சார வாகனத்துல வந்து அமர்ந்த பிறகு, அதுல உங்க வாகனத்துல வந்து அமர்ந்த பிறகு, கரூர்ல மக்கள் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் முன்பே கூட ஆரம்பித்து விட்டது. மக்கள் காலைல 11 மணியிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா? தெரிவிக்கப்பட்டிருந்தா நீங்க சீக்கிரமா அவருக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா? ஏன் இந்த டிலே? அப்படிங்கிற மாரி ஒரு சில கேள்விகள்லாம் முன்வைப்பாங்க. ஸோ விஜய் வேணும்னே லேட்டா வந்தாருன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாதுங்க. நம்மலாம் வந்து டூ பி ஃபேர் அங்க நடந்த விஜய் வேணும் நாம காலதாமதமாக வர வேண்டும். இதனால் மக்கள் இன்னல்கள் அவதிப்பட வேண்டும்ங்கிறது எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு சூழ்நிலையின் காரணமாக விஜய் வரக்கு லேட் ஆச்சு. ஏன்னா ரோட்ல முழுவதுமாக அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து நபர்கள் வருவதுமாக இருந்தார்கள். விஜய் வாகனம் ஒரு லெவலுக்கு மேல ஸ்பீடா போக முடியல. அதனால பல காரணங்கள் இருந்தது. அதெல்லாமே வந்து ஆனால் இந்த காரணங்களுக்கு விஜய் மட்டுமே பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் விஜய் பதிலளிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார். ஏன்னா அவரோட கட்சி நிகழ்ச்சி அது நடக்குது. சோ அங்க ஒரு மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்றால் அவர் அதை சரி பண்ணியிருக்கணும். அதை அவர் சரி பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது தொடர்பான கேள்விகள் முன்வைக்கப்படும். விஜய் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த விசாரணை அப்படின்றது வந்து நாளைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னுடைய தகவல் வந்து நாளைக்கு விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்பில்லை. இன்றைய தினம் விசாரணை முடிவு பெறும். முடிவு பெற்ற பிறகு மீண்டும் விஜய் சமன் செய்யப்படுவார். மீண்டும் விஜய் விசாரணைக்கு வரவழைக்கப்படுவார். ஆனால் அது நாளைக்கே வரவழைக்கப்படுவாரா என்பது என்ன பொறுத்தவரைக்கும் அது எனக்கு சற்று சந்தேகமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய தினம் விஜயிடம் கேட்கப்படும் கேள்விகள், அவர் கொடுத்திருக்கும் பதில், விஜய் கொடுத்திருக்கும் பதிலும், அதே போல இதற்கு முன்பாக தாவேகா கட்சி நிர்வாகிகளிடம் பதியப்பட்ட பதில்கள், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உள்ளிட்டோரிடம் பதியப்பட்ட பதில்களுடன் ஒப்பீடு செய்வார்கள். அதே போல காவல்துறை அவர்களிடமும் பெறப்பட்ட பதில்களுடன் ஒப்பீடு செய்து மீண்டும் அடுத்த கட்ட விசாரணையானது நாளை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் மீண்டும் விஜய் கண்டிப்பாக சமன் செய்யப்படுவார். ஆனால் அது நாளையா அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதே போல விஜய் அவர்கள் டெல்லிக்கு வரும்பொழுதே வந்து பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்டுறதா வந்து சொல்லியிருந்தாங்க சார். இந்த பாதுகாப்பு அப்படின்றது அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கு? ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கு வந்து மத்திய அரசால ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. சிபிஐலயுமே அதற்குள்ள விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுமா? விஜய் ஒரு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி ப்ரொடெக்டிவ், மத்திய உள்துறை அமைச்சகத்தால் கொடுக்கப்படும் ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி ப்ரொடெக்டிவ் விஜய் தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும்தான் அந்த ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி நினைக்கிறேன். தமிழ்நாடு, பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன். டெல்லியில பொதுவாகவே ஒரு செக்யூரிட்டி டீடைல் இருக்கக்கூடியவருக்கு பொதுவாகவே டெல்லி காவல்துறை போதுமான பாதுகாப்பை வழங்குவார்கள். அதுவும் விஜய்க்கு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி இருப்பதன் காரணமாக டெல்லி காவல்துறை போதுமான பாதுகாப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்ம பார்க்கவும் முடியுது. விஜய் டெல்லி வந்தப்ப பார்க்க முடியுது. சிபிஐ அலுவலகத்துல விஜய்க்குன்னு ஒரு பெரிய பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. சிபிஐங்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன் தான் சிபிஐ. சிபிஐ வந்து முழுமையாக சிஎஸ்எஃப் பாதுகாப்பு படை வீரர்களுடைய பாதுகாப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலுமே சிஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கிறது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கிறார்கள். அதை தாண்டி சிபிஐக்குன்னு ஒரு செக்யூரிட்டி விங் ரீசெண்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிபிஐக்குன்னு ஒரு செக்யூரிட்டி விங்கும் இருக்கிறது. எனவே சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ள வந்து விஜய்க்கு இருந்த ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பும் இல்லை.
சிஎஸ்எஃப் பாதுகாப்பு படை வீரர்கள் வெளியே சிபிஐ அலுவலகத்தில் இருக்கிறார்கள். உள்ள விசாரணை வந்து ஆன்டி கரப்ஷன் 2 யூனிட்ல இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதன் காரணமாக அந்த யூனிட்டோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸில் 8th ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ 8வது மாடியில் விஜயிடம் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. அங்க வந்து விஜய் இருப்பாரு, அந்த வழக்கோட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இருப்பாரு, அதே போல எஸ்பி இருந்தாலும் இருப்பாங்க, ஸ்டெனோ இருப்பாங்க. அவ்வளவுதானே தவிர வேற யாரும் பாதுகாப்பு படை வீரர்களோ பாதுகாப்பு காரணங்களுக்காக எந்த வேற ஒரு வீரரோ உள்ள இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.